அன்பின் மொழியில் இன்றைக்கு பிறர் கடன் அடைத்தல் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். பைபிளில் யாராவது ஒருவர் பட்ட கடனை மற்றவர் அடைத்ததாக சரித்திரம் இருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா அநேக சரித்திரம் இருக்கிறது. அதில் ஒரு சரித்திரத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோன் என்ற மனிதனிடத்தில் ஒனேசிமு என்ற மனிதன் பெற்ற கடனை தான் அடைத்து தீர்ப்பதாக கூறுவதை பார்க்க முடிகின்றது. அந்த அழகிய வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலமோன் 1 மற்றும் 19 வாக்கியங்கள். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். இந்த வசனத்தின்படி ஒனேசிமு பட்ட கடனை தான் அடைப்பதாக பவுல் கூறுவதை பார்க்க முடியுது. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம்னா, நம்மில் சிலர் பொருளாதார ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் கடன் பிரச்சனையில் அகப்பட்டு இருக்கக்கூடிய அநேகரை குறித்து சிந்தித்து அவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு தங்களால் ஏதேனும் உதவ முடியுமா என்று பவுலை போல் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவ கடனிலிருந்து விடுவித்திருக்கிறார். அதை போன்று சக மனிதனின் பணக்கடனிலிருந்து அவர்களை நான் விடுவிக்க வேண்டும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தைகளில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி பாவக்கடனிலிருந்து விடுவித்தாரோ அதை போன்று ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது பிறரின் பொருளாதார பண கடனிலிருந்து விடுதலை செய்வோம். கர்த்தர் இந்த இதயத்தை நமக்கு தருவாராக. இப்படி நாம் பிறரின் பணக்கடனிலிருந்து விடுதலை செய்வது அன்பின் வெளிப்பாடு, அன்பின் மொழி, எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.